ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன், இவங்க பேரு சாரு, சார்லதா. ஓம் ஹாய். ஹாய் அண்ணா. அண்ணனா? இல்ல, நீங்க என் பேரை சொன்னியா, ஏதாவது சொல்லணும்ல, அதான் அண்ணான்னு கூப்பிட்டேன். சாரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூப்பிடல. இல்ல, நீங்க வரனே கீழே சார் சார் தானே கூப்பிட்டுக்கிட்டு நின்னியா, இவரை மட்டும் அண்ணான்னு கூப்பிட்டியலா, அதான் கேட்டேன். இல்ல, சும்மாதான். பரவாயில்ல, நீங்க அண்ணனே கூப்பிடுங்க. இவருக்கு யாராவது இவரை அண்ணன் கூப்பிட்டா அவ்வளவுக்கு பிடிக்கும். அப்படியே பாசமலர் அண்ணன் தங்கச்சி மாதிரி மாறிடுவாரு. தங்கச்சிக்காண்டி ஒரு அண்ணனா என்ன வேணாலும் செய்வாரு. அதனால நீங்க அண்ணனே கூப்பிடுங்க. இவ்வளவுக்கு கலாய்க்கிறோம், திருங்காம இவ்வளவு அமைதியா நிக்காரு. இந்த மனுஷன் எப்படி அமைதியா நிக்க ஆள் இல்லையே. ஹாய். அச்சோ, இந்த ஆள் என்ன பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே நிக்காரு. இது சரிப்பட்டு வராது. அதானே, கோவப்படாதுங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டி இப்படி டேன கூப்பிடறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்ச நேரமா அஜு அஜுன்னு செல்லமா தான் கூப்பிட்டேன். நீங்க கிருங்காம நின்னீங்களா, அதான் உங்களை கோவப்படுத்திய மாதிரி கூப்பிட்டேன். அப்பதான் திரும்புவியானு. நான் நினைச்ச மாதிரியே திரும்பிட்டீங்களா? சரி சரி, நான் சொல்ல வரத மட்டும் கேளுங்க. இந்த பொண்ணு இருக்கால, என்ன? இந்த பொண்ணு இருக்கால, சாரு சாரு சாருலதா. இவளா எனக்கு இதுக்கு முன்னமே தெரியும். எப்படி? மெல்லமா எப்படின்னு கேளுங்க, அவளுக்கு கேட்ட போகுது. ஏய், சரி சரி, நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன்ல சைன் வாங்குறதுக்கு. அப்ப இந்த பொண்ணை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். எது? ஆமா, பார்த்தேன். ஆனா அங்க என்கிட்ட அஞ்சலின்னு பேர சொன்னான். இங்க சாருலதான்னு பேர மாத்திருக்கா. யாரவக்காடு, என்னடி உளர்ற? ஐயோ அர்ஜுன், இவள நான் முன்னமே ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கனா. ஆனா எனக்கு முன்னமே நம்ம வியான் இவள வீடியோ கால்ல பாத்திருக்கான். யாரோ இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காவ. எங்கயோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அம்மா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா உங்களை பாக்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. நானே இப்பதான் முத பாக்கேன். ஒருவேளை நீங்க பாக்கிறதுக்கு முன்னமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிருப்பா. ஆனா உங்களை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏய், கியானத்தனமா உளராத. இந்த மூஞ்ச நானே இப்பதான் பாக்கேன். நீங்க வேணா இப்ப பாக்கலாம். இதுக்கு முன்ன இவ மூஞ்ச மட்டும் தான் பாக்கல. இப்பதான் மூஞ்ச பார்த்ததா சொன்னேன். மாஸ்க் போட்டிருந்தா. இரு, அப்படி சேன் வச்சுக்கோ, பல்லுக்குள்ள எல்லாம் கலண்டு போயிடும். வாய் மூட்டு நில்றி. அச்சோ, நிஜமா சொல்லேன். அவதான் இவதான் அவன். ரெண்டும் சேம் தான். நான் இவள ஹாஸ்பிட்டல்ல முத பாத்திருக்கேன். ஆனா நம்ம வியான் வீடியோ கால்ல அதுக்கு முன்னமே பாத்திருக்கான். பாத்தியா, வீடியோ கால்ல ஒரு ஆளை பார்த்தா எப்படி அவன் சத்தம் கொடுப்பானோ அதே போல இவளை பார்த்த உடனே சத்தம் கொடுக்கான். இதுதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்ச நடந்து. என் மெண்டல் கிங் செக்கப் வந்த வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்கிட்டு இந்த பொண்ணுதான் அது, அந்த பொண்ணுதான் இதுன்னு உளராத. ஐயோ அச்சோ, நான் ஒட்டிச்சு சொல்லேன். இந்த பொண்ணை நீங்க இப்பதான் பாக்குறியா? நான் இதுக்கு முன்னமே பாத்திருக்கேன். நம்ம வியான் அதுக்கு முன்னமே வீடியோ கால்ல பாத்திருக்கான். இவ வாயாலே எப்படி ரெண்டு பொண்ணுங்களும் சேம் சேம்னு ஒத்துக்க வைக்கேன்னு பாருங்க. அப்பதான் இவதான் அவன். இப்ப பாருங்க. என்ன அஞ்சலி? என்னம்மா? அஞ்சலி அஞ்சலின்னு தானே சொன்னான். ஆனா அஞ்சலின்னு கூப்பிட்டதுக்கு பிறகு திரும்பவே இல்ல. ஒரு தடவை கூட செக் பண்ணி பாப்போம். அஞ்சலி. ஓ, அஞ்சலியா? ஆமா, அஞ்சலி. அப்படி வாடி வலிக்கி, நீதான் அஞ்சலின்னு நான் ஒத்துக்க வைக்கேன். ஏன் இவனுக்கு அஞ்சலின்னு பேர் வச்சிருக்குதியா? இவன் ஆண் குழந்தை தானே, ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்காண்டி அஞ்சலின்னு பேர் வச்சிருக்குதியா? இங்க பாருங்க, என் கணிப்பு எப்பயுமே தப்பா போகாது. இவதான் அவதான் இவ. இப்ப எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி மட்டும் பாருங்க. ஆமா, ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்காண்டி அஞ்சலின்னு பேர் வச்சிருக்குதியா? ஓ, யாருக்கு ஞாபகமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ? சாரு, நீங்க இப்ப ரீசெண்டா கிரேசி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்களா டாக்டர் அர்ஜுனை பாக்கிறதுக்கு? அவரை பாத்தியலா? கிரேசி ஹாஸ்பிட்டலா? அப்படி எந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் கன்னியாகுமரிக்கு புதுசு. இங்க எந்த இடமும் தெரியாது. எங்கேயாவது போனோம்னாலும் வருண் சார் தான் கூட்டிகிட்டு போவாரு.
எனக்கா தனியா ஒத்தையில எங்கேயும் போறதுக்கு தெரியாது. இல்ல நீங்க கிரேசி ஹாஸ்பிடல் எம்டியை பார்க்கிறதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தியா? ஐயோ எனக்கு அப்படி எந்த ஹாஸ்பிடலும் தெரியாதே. அவளை பேசாம நின்ற பாத்துக்கா. இல்லங்க இவதான். அவளும் இவளும் ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. அப்ப ஒண்ணு இல்லையோ? ஏண்டி மாஸ்க் வச்சுக்கிட்டு வந்த பொண்ணை பார்த்து இவதான் அவதான் இவனு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம வியான் இந்த பொண்ணை வீடியோ கால்ல பாத்திருக்கா, அது கன்ஃபார்ம். ஆனா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? பண்றேன். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. சரி நான் உங்க வீடை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். பாத்துட்டேன், வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வருண் சார் எனக்காண்டி கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் கீழே போறேன். ஓய் ஜூனியர் அர்ஜுன், நான் போட்டுமா? இவர் பேர் அர்ஜுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா, இவர் உங்க ஹஸ்பண்ட்னா இவர் தானே அர்ஜுன். அதான், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சியா? வருண் சார் தானே உங்ககிட்ட சொல்லி விட்டாரு அர்ஜுனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பின்னாடியே உங்களுக்கு தாலி கட்டுற போட்டோயும் இருக்கு. நீங்க வருண் சாருக்கு ஃப்ரெண்டுனா உங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன், அதாவது அஞ்சு அக்காவோட அண்ணன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா? அதான், எப்படி இவர் அர்ஜுன்னு கண்டுபிடிச்சியா? வருண் சார் தான் கீழே சொல்லி விட்டாருல, அதை வச்சுதான். அது பிறவைக்கு கார்ல வரும்போதும் வருண் சார் சொல்லிக்கிட்டு தான் வந்தாரு. அஞ்சு அக்காவோட பெரிய அண்ணனுக்கு வருண் சாரோட ஃப்ரெண்ட தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவன்னு சொன்னாரு வருண் சார். கார்ல வரச்சமே உங்க கதை தான் சொல்லிக்கிட்டே வந்தாரு. அப்படிதான் தெரியும் இவருக்கு பேரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஓ சரி, சார் என்ன கீழே தேடுவாரு, நான் போட்டுமா? ஆமா, ஒரு பேரு கண்டுபிடிச்சது குத்தமா? சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல உங்கள மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு வேற, அஞ்சலி. நீங்க வேற, சார்லதா. அந்த பொண்ணு தான் நீங்க, நீங்க தான் அந்த பொண்ணுன்னு நானும் தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் நானே கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு வேற, நீங்க வேற. அது பிறவைக்கு வியான் வேற யாரையாவது வீடியோ கால்ல பார்த்தானா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு கட்டுவான் ஒரு மாதிரி. அவங்களுக்கு கூட இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பான். அதான். சரி நான் கீழே போறேன். குழந்தை கொடுங்க, நான் வாங்குறேன். என்ன வியான், இந்த ஆண்டி உனக்கு தெரியுமா? நான் வரேன். டேய் வியானே, அந்த பொண்ணு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. உனக்கு எப்படி அந்த பொண்ணு தெரியும்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு ஒரு ஆளுக்கு மேல சந்தேகம் இருக்கு. கன்ஃபார்ம் மட்டும் ஆகட்டும், அது பிறவிக்கு இருக்கு. யாருக்கு மேல? இந்த வீட்டு ஆம்பளை ஒருத்தனுக்கு மேலதான். நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லேன். ஓ என் முட்டாளை, நீயே பாதி நேரம் கண்டபடிதான் உளறிக்கிட்டு இருப்ப. என்னத்தையாவது கனவு கண்டுட்டு அந்த பொண்ணுதான் இவா, இந்த பொண்ணுதான் இவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய பாக்கிறதுக்கு தினம் 1000 பொண்ணுங்க வருவாங்க. அதான் பிரெக்னன்சி டைம்ல நீங்க கைனகாலஜிஸ்ட் ஆனாதான் பெரிய தப்பு. ஏச்சி பாய மூட்ரி. ஆமா, யார் இந்த பொண்ணு? அதான் சொன்னனே, திருச்சியில இருந்து வந்திருக்கா. வருண் வீட்ல தான் ஸ்டே பண்ணிருக்காவலாம். ஏதோ இந்த பொண்ணுக்கு பிரச்சனை போல, அதான் வருண் வீட்ல ஸ்டே பண்ணிருக்காளாம். கொஞ்ச நாள் வருண் வீட்ல தான் தங்கிட்டு அது பிறவைக்கு அவ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறவைக்கு அவ ஊருக்கு போவான்னு நினைக்கேன். ஓ ஆமா, இந்த பொண்ணு வருணுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சா நமக்கு என்ன? அடுத்த பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு? என்னங்க சும்மா இருடா. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எப்படி தெரியும் கேட்டிருக்கலாம். உன டாடா தாத்தா இத வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? போயிட்டாவன் வாய் மூடுறான். ஆமா, அவன் சும்மாவே இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ வீடியோ கால்ல பார்த்தா ஆடியோ கால்ல பேசினான்னு சொல்லிட்டு யாரையாவது கொண்டு வீட்டுல நடத்திடாத. என்னங்க ரொம்ப நெளியாதா? என்னன்னு சொல்லு. வழக்கமா இவ்வளவு பேசினதுக்கு கண்டபடி பேசியிருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு அமைதி காக்காரு. அஜு இன்னைக்கு காத்து நம்ம பக்கமா வீசுது போலயே. என்ன? அது ஒண்ணும் இல்லங்க, என் ஃப்ரெண்ட் இருக்கால, என் ஃப்ரெண்டு வருணுக்கு பேச்ச எடுத்தாலே வருண கழுவி ஊத்துவாரு. இன்னைக்கு இவ்வளவு அமைதியா நிக்காரு. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன? அவன் உங்களை பாக்கிறதுக்கு தான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டே நிக்கான். பாவம், நீங்க கீழே வர்றது வரைக்கும் அப்படியே நிப்பான். உட்காருன்னு சொன்னதுக்கு பிறகு கூட உட்காரவே இல்ல, அப்படியே நிக்கான். அவ்வளோ உங்க மேல பாசம். இப்படி வந்துட்டு அப்படி கேட்டுட்டு அப்படியே போலாம் இல்ல? ப்ளீஸ். சரி வா. என்னடா உங்க அப்பனுக்கு மெமரி லாஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு ஒரு விதமா நடந்துக்கிட்டியாரு. நம்மளும் போவோம். வாய் மூடுறான். ஒன்னாலதான் நான் இப்ப டென்ஷன்ல இருக்கேன். அந்த பொண்ண எப்படி தெரியும் உனக்கு? வாய் திறந்து சொல்லு. உன்னை நாளைக்கு எப்படியாவது பேச வைக்க. பேச வச்சு எப்படி இந்த பொண்ணே அந்த பொண்ணே உனக்கு தெரியும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல கவின், அர்ஜுன் வரட்டும். வந்ததும் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு ஐராவை கூட்டிட்டு போக வேண்டியதான். வாங்க.
என்னடா இது புதுசா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அர்ஜுன் வாங்கன்னு நம்மள கூப்பிட்டதில்ல. ஹாஸ்பிட்டல்ல பேசியதே ரேர் தான். வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுறாரு. என்ன நிக்க வச்சிருக்கியா? சேர் எடுத்து போட்டு கொடுக்கலையா? உட்கார வச்சிருக்கலாம்ல. சேரா? இது என்னடா எல்லாமே புதுசா இருக்கு. என்னங்கடா நடக்குதுங்க? அதே டவுட் தான்டா எனக்கும். அண்ணி ரொம்ப ஷாக் ஆகாதா? உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அர்ஜுன் ஒன்னும் இல்ல, உங்களுக்கே தெரியும். தியாக்கு வேற உடம்பு சரியில்லை, காய்ச்சல், மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ ஏற்கனவே வியானையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துட்டு பொட்டிக்க பாத்துக்கிட்டு அவளாம் எப்பயும் பிஸி தானே. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் ஐராவையும் பாத்துக்கிட்டு என்னமோ கொஞ்சம் டயர்ட் ஆவா பாத்தியலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால இப்ப அவ கொஞ்சம் தெம்பாதான் இருக்கா. ஆனா என்னமோ அவளுக்கு ரெஸ்ட் தேவை, அது உங்களுக்கும் தெரியுமே. அவ சரியானதுக்கு பிறவைக்கு நீங்க எத்தனை நாள் வேணாலும் ஐராவை இங்கேயே கொண்டு வச்சுக்கிடுங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அஞ்சு இல்லாததுனால ஐரா மேல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். என் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஐராக்கு மேல எவ்வளவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கும் இருக்கு ஐரா மேல. நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்த காரணம் ஐராக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இல்ல. தியாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை கண்டியலாம், அதுக்காண்டி மட்டும்தான். அதுதான் என்ன புரிஞ்சுக்கல, நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஆம், இவ சாருல தான். தியா சொன்னா. இவ திருச்சியில இருந்து வந்திருக்கா. ஒரு சின்ன ப்ராப்ளம். கொஞ்ச நாள் எங்க வீட்டுலதான் ஸ்டே பண்ண போறான். அது வரைக்கும் பிள்ளையும் பாத்துக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. சோ வீட்லயும் பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கச்சுலாம். தியா என்னத்துக்கு பாவம், தப்பா எடுத்துக்காதுங்க அர்ஜுன். அத்தையும் புரிஞ்சுக்கல. நீங்களும் பிள்ளைய கூட்டிகிட்டு போடாதுன்னு சொல்லி இருக்குதியா. அதான் உங்க பேச்ச மீறி எப்படி கூட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன இருக்கு? பிள்ளைக்கு அப்பா நீங்க வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லும் போது நான் எப்படி இங்கே பிடிச்சு வைக்க முடியும்? உங்க பிள்ளைய நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். இவன் யாருக்கு இப்படி சிக்னல் கொடுக்கான்? இவன் அந்த சாருக்கு தான் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அட விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன நீ? உங்க அண்ணனுக்கு ரீசெண்டா, ஐ மீன் நான் அவருக்கு வாழ்க்கையில வரதுக்கு முன்ன. அது ரீசெண்டாவா? சரி, ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி தலையில அடிபட்டு. அண்ணி உடனே வந்துடாதான், முழுசா கேளு. தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் ஃபெயிலியர் ஏதாச்சும் சொன்னாவலாம். அண்ணி அப்படி எல்லாம் அண்ணனுக்கு எதுவும் நடக்கல. வேற எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கான்? உங்க ஃப்ரெண்டு அதான் பிரவீன். ஒருவேளை பிரவீன் அடிச்சதுலதான் மண்டை கலங்கி இருக்குமோ? அப்பதான் நான் கவனிக்காம விட்டுருக்கேன். கேட்டுருவோமா அவன்கிட்டயே? டேய் நீ வேற சும்மா இருடா. இங்க பாரு, இவ்வளவு நேரமும் நான் கீழே வர மாட்டேன், அவன் என்னத்துக்கு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது பிறகு ஐராவை எதுக்கு அவனுக்கு கூட அனுப்பி வைக்கணும்? ஐரா நம்ம வீட்டுல நிக்கட்டு, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவன் நம்ம வீட்டுல நிக்கதா அவளுக்கு நல்லதுன்னு பேசினவரு திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்காரு. ஐயோ கேட்டுக்கிட்டா நின்னாய். இத வச்சுதான் சொல்ல, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ். மேல ஒண்ணு பேசியாரு, அது பிறகு கீழே வந்து இன்னொரு மாதிரி பேசியாரு. ஏய் அண்ணி டைரக்டா கேட்டுருங்க. என்னங்க, உங்களை நான் ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தேன். கேட்டு நீ புகழ்ந்தது என் காது வரைக்கும் கேட்டு. காது நல்லா தீட்டி தான் வச்சிருப்பாரு போல. கொஞ்சம் கம்மியாவே புகழ்ந்து தள்ளு. மூஞ்ச பாரு. இந்த மூஞ்ச பார்த்து தானே மயங்கினியா? அர்ஜுன், உங்க பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்குதியா? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஓ, இவ்வளவு நேரம் நீங்க அனுப்ப மாட்டியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் உங்க பேச்சை எந்த இடத்துல மீறினது கிடையாது. இவன் யார பார்த்து பேசுறான்? இது வீடியோ கால்ல யாரையாவது பாக்குறவங்களா? நேர்ல பார்த்தாதானே இவன் இப்படி பேசுவான். ஆமா, யார பார்த்து பேசிட்டு இருக்கான்? அதான் உங்க பக்கமா தானே திரும்பி இருக்கான். அப்போ உங்களை பார்த்துதான். டேய், நான் அவனை தினமும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னைக்கு வீடியோ கால்ல பார்த்தேன் அவனை? பிறந்த டைம்ல பார்த்தேன். அப்ப மூஞ்சே பார்க்க மாட்டான் அவன். அது பிறகு உடனே தியா கனடா வந்துட்டால. ஆமா, அப்போ யார பார்த்து பேசுறான்? என்ன மக்களே, தாத்தாவா? தாத்தா, அதான் தாத்தா. அப்பா ரொம்ப பீத்திக்காதுங்க, அவன் தாத்தான்னு சொல்லல. இல்ல செம்மையா காது தீட்டு கேளு. பிள்ளை தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடான். அப்பா அவன் வீடியோ கால்ல பாக்கியவியெல்லாம் நேர்ல பார்த்தா இப்படிதான் பேசுவான். துளசிக கிளாஸ் பிள்ளைகளுக்கு அப்பப்ப வீடியோ கால்ல இவனை காட்டி கொடுப்பான். அது பிறகு அந்த பிள்ளைகள் எப்பயாவது வீட்டுக்கு வந்தா இவன் இப்படிதான் பேசுவான். உடனே தாத்தா தாத்தான்னு பீத்திக்காதுங்க. இல்லையா? எப்பயாரும் என்னைய தாத்தான்னு கூப்பிட மாட்டானா? அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா தான் வரும். அம்மா, அப்பா, சித்தப்பா, டைசன். டைசனா? ஆமா, என் தம்பியை கூப்பிடாம உங்களை தாத்தான்னு கூப்பிட மாட்டான் அவன். அறிவு கட்டது. அந்த நாயத்துக்கு வெளியே போடலாம். உங்களை விட என் டைசன் எனக்கு நன்றி உள்ளவன். பாத்தியெல்லாம் இத்தனை வரி ஆனதுக்கு பிறவைக்கும் எனக்கு ஒரு ஃபிகர் செட் ஆகாததுனால அவன் எந்த ஜூலியும் யார எடுத்து கூட பாக்காதவன். யாருக்கிட்ட? அவன் அம்மா, அப்பா, சித்தப்பா, டைசன் எல்லாம் கூப்பிட்டதுக்கு பிறவைக்கு தான் தாத்தான்னு கூப்பிடுவான்.
அறிவு கட்டது. ஏன் குணம் கொஞ்சம் கூட உனக்குள்ள இல்லல? ஆமா பரவாயில்லையா, உங்க குணம் கொஞ்சம் என்கிட்ட இருந்தாலும் இந்நேரத்துக்கு நான் 2 பொண்டாட்டிக்கு புருஷன் ஆயிருப்பேன். டேய் அதான் இல்லையா பின்ன. ச்சீ, இத மொதையே பண்ணிருக்கலாம். கேட்டியா, அவன் யார் கூடாலையும் பேசியான், நீ அமைதியா நிக்க. நீ கூட்டிகிட்டு வந்திருக்கதே ஒரு பொண்ணு சாரு, அவியல பார்த்து தான் பேசான். சாருவை பார்த்தான். சாரு அவனுக்கு தெரியவே தெரியாது. தெரியாதவிய பார்த்து சிரிக்க எல்லாம் மாட்டானே இப்படி. சின்ன பாக்குறியா, இப்ப நான் அடிச்சு பேசேன். அவளை பார்த்துதான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணுக்கு இந்த வீட்ல யாரோ ஒரு ஆளுக்கு லிங்க் இருக்கு. எது? இந்த வீட்ல யாரோ ஒரு ஆளு இந்த பொண்ணு கூடால வீடியோ கால்ல பேசுறாவ. அந்த திருட்டு பையன் யாருன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டானு? அத்தான். ஏன் இவனா இருக்க கூடாது? கன்ஃபார்ம் இவனே தான். என்ன அத்தான்? எப்படிடா அரியர் எல்லாம் கிளியர் பண்றதா ஐடியா இருக்கா? இல்லனா பி மாதிரி அர்ஜுன் அடுத்த ஏதாவது உனக்கு டாஸ்க் வைக்கணுமா? என்ன வாங்க உட்காருங்க, பிள்ளை கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொன்னதா தோரா ரொம்ப ஜாலியா இருக்குதியா போல. டேய் சும்மா தாண்டா கேட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். சாரு, அவன் ஒன்ன பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கான். வீடியோ கால்ல நீ வியானை பாத்துருக்கியா? இல்ல, அவன் பேரு வியான்னு எனக்கு இப்பதான் தெரியும். இப்பதான் முத அவனை நான் பாக்கேன். இல்ல, ஆனா ஒன்னே பார்த்து சிரிக்கான் பாத்தியா? 6 மாசம் கனடால நாங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருந்தோம். வியானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அறிமுகம் இல்லாத ஆளுகளை பார்த்து இப்படி சிரிச்செல்லாம் பேச மாட்டானே. உனக்கிட்ட நல்லா சிரிச்சு என்னமோ கதை உடியேன். இல்ல சார், இந்த குழந்தை நான் இப்பதான் முத பாக்கேன். இல்ல ஒருவேளை அம்மா கூடால அம்மா இங்க யாருக்காவது வீடியோ கால் பண்ணியனாரா நீ பிள்ளை பாத்தியா? இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. நான் ஒட்டிச்சு சொல்ல, இவ கூடல வீடியோ கால்ல பேசுற அளவுக்கு இந்த வீட்ல யாரோ இருக்காவ. அந்த பூனை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த திருட்டு பூனை யாருன்னு இவ போனதுக்கு பறவைக்கு உடைக்கு. ஏய் அறிவு கட்டத்தனமா நீயா என்னத்தையாவது கற்பனை பண்ணி யோசிச்சு ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிடாத. என்ன பிரச்சனை? ஐராம் கிளம்புவோமா? என்னடா? சரிடி செல்லாம், போயிட்டு வா. பாத்தியா, பிள்ளைக்கு அர்ஜுனுக்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்கணும். சரிடா போலாம். ஐரா நீ வளர்ந்துட்டல, அதனால இனிமே நீ நடந்துதான் வரணும். அப்படி என்ன ரொம்ப வளர்ந்துட்டா? 3 வயசு தானே ஆச்சு. நான் தூக்கிட்டே போறேன். ஐராம், நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டா நீ தூக்குவியா? இது என்ன ஐரா நீ அப்படின்னு எல்லாம் பேசியது? நீங்க தூக்குவீங்களா? எனக்கு ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய் குடிக்கிறேன். உங்களுக்கு கிச்சன் இல்ல வீட்டை சுத்தி பாக்கச்சிலே பார்த்தேன், நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு? கவின், என்ன நீ? இல்ல அப்புறமா பேசிக்கிறேன். சரி மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மாப்ள. அர்ஜுன், அவியலை அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். என்னடா புதுசா இருக்கு? அத்தான பார்த்தாலே எரிஞ்சு விழியவரு. இது என்ன புதுசா இருக்கு? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மெமரி லாஸ் தானோ? ஐயோ, அப்ப என் புருஷங்கிறதே அவர் மறந்துருப்பாரோ? அதனாலதான் என்ன திட்டாம பேசியாரா? நான் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன். இனி என்னை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சத்தியமா நான் ஐராவை எங்க கூட நீங்க அனுப்புவியான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்ககிட்ட இருந்து ஐராவை கூட்டிக்கிட்டு போனோம் அப்படிங்கிற நோக்கத்துல நான் வரல. என் ஃப்ரெண்ட கஷ்டப்படுத்தப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். அது பிறவைக்கு அம்மாவும் வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாவன், ஐரா இல்லாம வீடே வெறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவள ஏதோ ஞாபகத்துல வாரா. இனிமே வீட்டுக்கு போனதுக்கு பிறவைக்கு வியாண்டியா உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஐரா, ஐரா, மாமா அத்தை எல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போன் கேட்கப்படாது. சமத்து பிள்ளையா இருக்கணும்னா தம்பிய தானடா, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீ தம்பிய பாக்கணும்னு சொன்னா போதும், தம்பிய தூக்கிக்கிட்டு நாங்க ஒன்ன பாக்கிறதுக்கு வர போறோம். நீ நாளைக்கு தம்பி பாப்பாவை பாக்கணும்னு கேட்டாலும் மாமா தம்பிய கூட்டிகிட்டு வர போறேன். இங்க வந்து நிக்கணும்னு கேட்டியனா இங்கே கூட்டிகிட்டு வர போறேன். சரி அர்ஜுன், அப்ப கிளம்புறோம். இனிமே வீட்டுக்கு தானா? இல்ல அர்ஜுன், கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும். ஷாப்பிங்கா? அதுவும் இந்த நேரத்துல? சாயந்தரம் ஆகுதுல. அர்ஜுன், சாரு பத்தி உங்களுக்கு தெரியாது. சாரு திருச்சியில இருந்து வந்திருக்கா. சாரு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. ஓ,
அவளோட மாமா அவளை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு போல. ஆனா சாருக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கா. வரும்போது போன் பேக் எல்லாத்தையும் அங்கேயே தொலைச்சிட்டா போல. எந்த திங்ஸுமே இல்ல அவளுக்குன்னு. அதான் கொஞ்சம் ட்ரெஸ், அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி வெளியே போனோம். அம்மாவே கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். அவ மாமாவோட ஆளுங்க கன்னியாகுமரியிலே சுத்திக்கிட்டு தான் கிடக்காவ. அவங்களுக்கு கண்ணில் பட்டா இவளை தூக்கிட்டே போயிருவானுங்க. சாருக்கு வேற யாரும் இல்ல. ஒரு தடவை வேண்டப்பட்ட யாரையோ பாக்கிறதுக்கு போனான். போகும்போது அங்கேயும் இவளை துரத்திட்டே போயிட்டானுங்க. ஓ, அதான் அது பிறவைக்கு அவளை எங்கேயும் அனுப்பதுக்கு அம்மாக்கு விருப்பம் இல்ல. அதனால வீட்லயே வச்சிருக்கீங்களா? எனக்கும் வீட்லயே வச்சிருக்கிறதுக்கு விருப்பம் இல்லதான் அர்ஜுன். அவ பேருக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் பத்தியலாம். கெட்ட பேரா? ஆமாம், நம்ம வீட்ல இருக்கிறதுனால யாராவது ஏதாவது சொல்லிட்டாவள்னா. ஓ, நானும் யோசிச்சேன் ஹாஸ்டல்ல ஏதாவது விட்டு ஏதாவது வேலைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அவ 12th எக்ஸாம் கூட எழுதல. சோ அதான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஏதாவது சின்ன கோர்ஸ் மாதிரி பண்ண வைக்கலான்னு பாக்குறேன். அதை வச்சு அவ ஏதாவது வேலைக்கு போயிருவா பத்தியலாம். பாவம், போட்டுக்கிறதுக்கும் வேற ட்ரெஸ் இல்லாம வீட்ல வேற ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு. என்ன இல்ல, உங்க வீட்ல பஞ்சாயத்து நடக்கலன்னா தான் அதிசயமா இருக்கும். வேற என்ன பஞ்சாயத்து நடக்க போகுது? சாரு தெரியாம அவ துணி காயது வரைக்கும் என்னோட ட்ரெஸ் போட்டா போலாம். உங்க அத்தைக்கு சொல்லியா கொடுக்கணும்? இல்ல ஒன்னும் இல்ல, கிளம்புங்க. இருட்டிட்டு வருதுல்ல. சரி அர்ஜுன், வரோம். அண்ணே வரோம். சரிம்மா. என்ன இல்ல, வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களே, பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது பறவைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதை கேட்கறதுக்கு தான் வெயிட்டிங். எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறீங்களா? சரி அர்ஜுன், வரோம். ஹலோ. சார், நான் தான் அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன் சார். அன்னைக்கு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேனே. அர்ஜுன் சார், ஒரு 2 days டைம் கொடுங்களேன், கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சார், வேண்டாம். ஏன்னா அர்ஜுன், எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படி இல்ல சார், அவங்க சேஃபா தான் இருக்காவ. ஓ, அப்படியா? பாத்துட்டியலா? ஆமா சார், பாத்துட்டேன். ஓகே அர்ஜுன் சார், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. எங்கே நகரப்படாது. அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? வந்துட்டியலா உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். அட, அந்த பிள்ளை போயிட்டாளா? அவளுக்கு பாய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை? இப்ப வந்துகிட்டு போறாளே சாரு. இவளுக்கு வேற வேலையே இல்ல, ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருப்பா. அண்ணி, சாருல தான். அதான், அவள உனக்கு தெரியும் தானே? தெரியுமே. தெரியுமா? ஆமா, நீ நல்லா தெரியும். அப்போ அவளை நீ பாத்திருக்க அப்படிதானே? ஆமா, நீ பாத்திருக்கேன். நான் நினைச்சேன் நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்காண்டி வருண் வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருக்க? எது? பெரிய சிபிசிஐடின்னு நினைப்பு. சொல்லுடா, யாருக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி வருண் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க? அண்ணி, என்னத்த வளர்தியா? டேய், கையும் களவுமா நீ மாட்டியாச்சு. எது? அந்த பொண்ணு சாருக்கு என்னமோ பிரச்சனை. முக்கியமா அந்த பிள்ளை உனக்கு தெரிஞ்ச பிள்ளை. அவளை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்ததுக்கு நீ பிளான் போட்டு வருண் வீட்டுக்கு அனுப்பியிருக்க. அண்ணி, போங்க, எனக்கு வேற வேலை இல்லையா? டேய், டான்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளையும் உனக்கு தெரியும். அண்ணி, காலேஜ்ல படிக்க பிள்ளைகளோட தெரியும். திருச்சிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கோ திருச்சிக்கு போயிருக்க. அப்ப இவள நீ மீட் பண்ணிருக்க. எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்ததுக்கு வருண் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சிருக்க. என்ன, உன் பொண்டாட்டிக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? நியாயமா தானடா கேக்கா? அது எப்படி பாதுகாப்பு கேட்டு ஒரு பொண்ணு திடீர்னு வருண் வீட்டுக்கு போவா? அத நீங்க அத்தானுக்கிட்டே அந்த பொண்ணுகிட்டே தான் கேட்கணும். உனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒண்ணும் நடக்காதே. அண்ணே, நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. இப்ப பாத்திருக்கேன்னு சொன்னா? ஆமா, இப்பதானே வீட்டுக்கு வந்துட்டு போறான். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தானே பார்த்தாவன். இது என்னடா வம்பா போச்சு? தானா என் புருஷனா உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டான், மாட்டிட்டேன் எங்ககிட்ட. எவனுக்கிட்ட இருந்தோ அந்த பொண்ணை காப்பாத்ததுக்கு பாதுகாப்பான இடம் உனக்கு தேவை. அதுக்குதான் வருண் வீட்டுக்கு பிளான் போட்டு நீ அனுப்பி விட்டுருக்க. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பா வருண் வீட்டுல அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் அப்பப்ப பேசிக்கிட்டு தான் இருக்க. வீடியோ காலா? அண்ணி, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் வீடியோ கால்ல பேசினதே இல்ல. இங்க பாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அவ கண்டுபிடிச்சிட்டான். இனிமே அவளுக்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்ன, புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்குதியலா? அண்ணி, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வீடியோ கால் பண்ணும்போது வியான் உன் கூடாலே இருந்திருக்கான். அப்போ வியான் அந்த பொண்ணை வீடியோ கால்ல பாத்திருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணை இப்ப அவன் பார்த்ததா அடையாளம் கண்டுபிடிச்சு சந்தோஷமா துள்ளி குச்சிக்கிட்டு இருந்தான். ஆமா, இதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் யார் எழுதுனது? ஸ்கிரிப்ட் இல்ல, இதான் உண்மை. நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணி, என் டைசன் மேல சத்தியமா எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், உனக்கு என்ன? இங்க பாருடா, அவ கண்டுபிடிச்சிட்டா. அவ கண்ணுல இருந்து ஒண்ணும் தப்பாது. அதானே
ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கனா? என்ன பைத்தியம் சொல்லியா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை யார் சொன்னாலும் ஒத்துக்கணும். அஜு அண்ணே எங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன எதுலயோ மாட்டி விட போறியான்னு மட்டும் தெரியுது. டேய் நீ தான் பண்ணிருக்க. நான் பண்ணிருக்கனா? எப்படி நான் சொல்லுதியா? நீ ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சாரக்க ரூம்லயே ஒளிச்சு வச்சவன் தானே. அப்பயே அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே நம்ம வீட்ல இருந்தன. ஆமா. அதே மாதிரி இப்ப இந்த சாருக்கு பிரச்சனை. நம்ம வீட்ல இருந்தனா கண்டுபிடிச்சிருவாவன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பிளான் போட்டு வருண் வீட்டுக்கு அனுப்பி இருக்கேன். அண்ணே இதெல்லாம் அநியாயம் பாத்துக்கிடுங்க. பொண்ணுங்க கிட்ட நிறைய பழக்கம் இருக்கிறது இந்த வீட்ல உனக்கு மட்டும்தான் ரோஸ் இல்லையா? என்னைய விட என் போன நிறைய நேரம் பயன்படுத்தியது நீங்க தான். உங்க மொழியே சரியில்லை. உண்மையை சொல்லுங்க, என் போன்ல நீங்க இந்த பொண்ணு கூடாலயும் வீடியோ கால்ல பேசி இருக்குதியா? அப்ப வியானம் பக்கத்துல இருந்திருக்கான். அப்படிதான் வியான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சது. கிழவி உண்மையை சொல்லு, எந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ண? நான் அடிச்சு சொல்லேன், என் போன்ல இருந்து அந்த பொண்ணுக்கு நீங்க வீடியோ கால் பண்ணிருக்கியா? ஒரு முடிவுக்கு வாங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. அனி நான் நிஜமாலுமே சொல்லேன், இந்த கிழவிதான் என்னமோ வேலை பார்த்திருக்க. இருடா என் பையனை என்னமோ ஒரு வாரத்துல பேச வைக்கேன். ஒரு வாரத்துலயா? அவன் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கான், உன்னை பத்தி எல்லாம் புட்டு புட்டு வைப்பான். ஆமா புட்டு புட்டு வைக்கான். நான் ஆதாரத்தோட உனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கேன். இங்க பாருங்க அண்ணி, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன துரத்தியதான் நினைச்சுக்கிட்டு உண்மையான அக்யூஸ்ட கோட்டை விட போறிய பாத்துக்கிடுங்க. அது யாரு? உண்மையான அக்யூஸ்ட் இந்த கிழவிதான். எனக்கு அம்மா அப்பா இல்லையேடா. உனக்கு அம்மா அப்பா இல்லையா? இல்லையே. எங்க போனாவ? என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாவ. அப்போ உன்னை யாரு பாத்துப்பாவ? என்ன பாத்துக்க யாரும் இல்லடா, என்ன நானே தான் பாத்துக்கிட்டேன். நான் ஒரு அனாதை. அனாதடா. சரிடா. எந்த ஸ்கூலுக்கு போடா? ஸ்கூலுக்கெல்லாம் போலியே, வீட்ல தான் இருக்கேன். உங்க வீட்ல. அப்ப ஸ்கூலுக்கு போவாண்டாமா? நான் வளர்ந்துட்டேன்லடா, இனிமே ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஐடா கொஞ்ச நாள்ல ஸ்கூலுக்கு போபா தெரியுமா? ஆமா நீ சின்ன பிள்ளைல, என்னமா கொஞ்ச நாள்ல ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். நீ வளர்ப்பியா? என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாவல்னா நானே வரேன். என்ன சார், உங்க பொண்ணு உங்க கூடாலே அனுப்பியிருக்காவ, அத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வரிய போல. சரு, இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு அதிசயம் மாதிரியே இருக்குது. அதிசயமா? ஆமா, அர்ஜுன் என்ன உள்ள வாங்கன்னு கூப்பிட்டது, உட்காரலையான்னு கேட்டது, அது பிறவைக்கு நம்ம கிளம்பும் போது அனுப்பி வைக்கிறதுக்கு வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அர்ஜுன்கிட்ட நான் புதுசா பாக்கேன். ஏன்? நான் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவர் கண்டுக்கிட மாட்டாரு. எப்ப வாரேன் எப்ப போறேன் எதுவும் அவருக்கு தெரியாது. அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்கேன், ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் பேசுவாரே தவிர மேக்சிமம் என்ன அவாய்ட் தான் பண்ணுவாரு. என்ன காரணத்துக்காண்டி அவாய்ட் பண்றாருன்னு தெரியல, ஆனா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை அஞ்சு அக்கா அர்ஜுன் அண்ணாக்கா அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பொண்ணுங்கிறதுனாலயோ? நான் கூட அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனா நிலன் அஞ்சு இறந்ததுக்கு பிறவைக்கு கவினு கூடாலையும் துளசி கூடாலையும் நல்லா தான் பேசுவாரு. நம்ம வீட்லயும் அத்தையும் அகலியாவையும் அவருக்கு பிடிக்காது. ஆனா அம்மாக்கு மேல பெரிய மரியாதை இருக்கு. சித்தியே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரெண்டு பேரும் எப்போ நம்ம வீட்டுல நியாயமா தான் பேசுவாவ. அகலியாவும் அத்தையும் கூட சில நேரம் கிறுக்குத்தனமா கேனத்தனமா பேசுவாவ. அதனால அவியல வெறுக்காரு. ஆனா எந்த காரணமும் இல்லாம என்ன வெறுக்காரு. என்னதான் அவர்கிட்ட நார்மலா பேசலான்னு நான் ட்ரை பண்ணாலும் மூச்சு பார்த்து கூட பேச மாட்டாரு. எனக்கு அர்ஜுன் நிறைய வித்தியாசமா நடந்துகிட்டாரு. தியாக்குமே அது ஷாக்கா தான் இருக்கும். இனிமே பாரு, வீட்டுக்கு போனதுக்கு பிறவைக்கு எனக்கு போன் பண்ணுவான். என்னடா என் புருஷனுக்கு மண்டை கலந்துட்டான், மெமரி லாஸ் ஆயிட்டான்னு கேட்டாலும் கேப்பான். ஏன் அப்படி? அர்ஜுனுக்கு நடவடிக்கை எல்லாருக்கும் தெரியாதா? எனக்கு புதுசா நடந்துகிட்டாரு. பாக்கிறதுக்கு அவரை மாதிரியே இல்ல. முக்கியமா அந்த வழி அனுப்பி வச்சாதான் ஹைலைட். ஓ அது பிறவைக்கு உனக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நிஜமாலுமே நீ வியானா இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? இல்ல சார், அந்த குட்டி பையனை நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்கேன். ஆனா ரொம்ப கியூட். ஆமா, ஆனா அவன் தெரியாத வீல பார்த்துட்டு சிரிக்க மாட்டானே. ஒருவேளை என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சான்ஸே இல்ல சாரு. எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அவன் பழம்னதுக்கு பிறவைக்கு தான் சிரிச்சு விளையாட ஆரம்பிப்பான். ஆனா இன்னைக்கு வியான் உன்னை பார்த்து சிரிச்சதா இருக்கட்டும், அர்ஜுன் என்கிட்ட நடந்துகிட்டதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு புரியாத புதிராவே இருக்கு.
அது சரி, என் வாழ்க்கையில எதுதான் நல்லதா நடந்தது எல்லாமே புரியாத புதிராதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியல சார். சாரு அஞ்சு இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினான். எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு எல்லாரும் சொல்லுவாவ, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும், ஆனா அகல்யாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சத்தியம் வாங்கினான். ஆனா நடக்கியதை பத்தியா, நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஒரு காலத்துல நல்லவனா இருந்திருக்கலாம், இப்ப இல்ல. என் பொண்டாட்டி சாகும் போது என்கிட்ட எந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாலோ அதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாவம், அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. இது எல்லாத்தையும் விட அஞ்சு இறக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் இறந்து போனதுக்கு பிறகு நீங்க சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் அர்ஜுனன் தான் எடுப்பாரு. அவர் எடுக்க முடிவுபடிதான் உங்க வாழ்க்கை மூவ் ஆகும். அப்படி இப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசினான். அப்போ ஏதோ ஆக்சிடென்ட் ஆன பயத்துல பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அஞ்சு இறந்ததுக்கு பிறகு என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும்னு எல்லா முடிவையும் எடுக்கிறது அர்ஜுன் தான். ஏதோ ஒரு வழியில மிரட்டியாவது அவர் நினைக்கதே என்ன செய்ய வைப்பாரு. என் ஒய்ஃப் இருந்தது வரைக்கும் என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எனக்கு வர போற பொண்ணு ஏன் அர்ஜுன் மூலமா வரணும்? இது எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட அஞ்சு ஒரு விஷயம் சொன்னான். உங்களுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், அதை நீங்க இப்ப படிக்க கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கூடால நீங்க படிக்கணும் அப்படின்னு. ஏன் சார், அகல்யாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அப்போ அஞ்சு அக்கா சொன்ன மாதிரி அந்த லெட்டர் எடுத்து படிக்கலாமே. இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் செஞ்ச ஒரு தப்பால இந்த கல்யாணம் நடக்க போகுது. மத்தபடி என் மனசுல இருக்க என் பொண்டாட்டிய யார் நினைச்சாலும் மறக்க வைக்க முடியாது. ஏன்னா என் உயிர்ல அவ கலந்துருக்கா. அகல்யா கிட்டேயும் சொல்லிட்டேன், உன்னை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்மத்துல இந்த வருணுக்கு ஒருத்திக்கு தான் இடம், அது என் அஞ்சுக்கு. ம், சரி சார். இதெல்லாம் என் அம்மா கிட்ட கூட நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணது இல்ல. என்னன்னு தெரியல, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அஞ்சுவை பார்த்த மாதிரியே இருக்கு. அவளுக்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி உனக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.